வணக்கம். தலைப்புச் செய்திகள். கரூரில் தாவைக்கா தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து தாவைக்கா கரூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆறுதல். பாஜக அதிமுக கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடி சமச்சீரான மனநிலை கொண்ட புத்திசாலியான தலைவர். ரஷ்ய அதிபர் புதின் பாராட்டு. உண்மையும் நீதியும் நிச்சயம் ஒரு நாள் வெளிவரும். தாவைக்கா தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா பேட்டி. விஜய் வீட்டிலேயே முடங்கி கிடப்பது சரியானது கிடையாது. சென்னையில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி பேட்டி. விஜய் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யாதது ஏன்? அரசு தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கரூர் சம்பவம் குறித்து அவதூறு பரப்பியதாக குற்றச்சாட்டு. யூடியூபர் மாரிதாஸ் கைதாகி விடுதலையானார். நாங்கள் யாரையும் அனாவசியமாக கைது செய்ய மாட்டோம். விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா திருமண நிச்சயதார்த்தம் ரகசியமாக நடந்தது. கள்ளக்குறிச்சிக்கு ஆறுதல் கூற செல்லாத முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் ஆதாயத்திற்காக தற்பொழுது கரூர் சென்றுள்ளார். பாலக்கோடு பிரசார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கரூர் துயரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு உண்மையை வெளிக்கொண்டு வரும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதியாக தெரிவித்துள்ளார். மேட்டூர் அருகே பாலமலை வனப்பகுதியில் வழி தவறி வந்த சிக்கிக்கொண்ட 36 பக்தர்கள் மீட்கப்பட்டனர். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.